கோக்னட் மில்க் ரெசிபி ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. தேங்காய் பால்ஸ் எப்படி செய்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ டிக்காக சூப்பராக செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? நன்மைகளும் நிறைய இருக்குது. அதனால் அடிக்கடி தேங்காய் பால் செய்யுங்க, குடிங்க. எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. வாங்க தேங்காய் பால்ஸ் எப்படி செய்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், சூப்பரான பெனிஃபிட்ஸில் தேங்காய் பால் ரெடி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு 4 தேங்காய் இருக்குது, உடச்ச தேங்காய் 4 தேங்காய் இருக்குது. இந்த தேங்காய் வந்து ஒரு தேங்காய் பால் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் க்ளீனாக துருவி எடுத்துடலாம். துருவி எடுத்துகிட்டு இந்த தேங்காய் பால் செய்யலாம். ஓகேங்களா? தேங்காய் பால் செய்யலாம். ஒரு 4 தேங்காயில் தேங்காய் பால் செஞ்சிடலாம். இப்போ தேங்காய் துருவிடலாம். தேங்காய் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு தேங்காய் மூடி எடுத்துக்கலாம். தேங்காய் எடுத்துகிட்டு க்ளீனாக துருவிடலாம். திரும்போது இதில் வந்து தேங்காய் வந்து க்ளீனாக வந்து பவுட்ரு. இதே போல் எல்லா தேங்காயும் துருவி எடுத்துடலாம். ஓகேங்களா? இதே போல் இந்த மிஷினை வச்சு எல்லா தேங்காயும் துருவி எடுத்துடலாம். இப்போ தேங்காய் வந்து நல்லா துருவி வச்சுருக்கோம். பாருங்கள், தேங்காய் நல்லா வந்து சூப்பராக இருக்கும். கலராக நல்லா ஒயிட் கலர் சூப்பராக இருக்குது. தேங்காய் துருவி வச்சாச்சு. இதை வந்து தண்ணி ஊற்றி 2 ஏலக்காய் போட்டுருவோம். 2 ஏலக்காய் போட்டு தண்ணி ஊற்றி க்ளீனாக அரைச்சி இந்த பால் டிக்கை வடிகட்டிடலாம். அப்போ வடிகட்டி அப்படியே சர்க்கரை போட்டு நம்ம குடிக்க போகிறோம். அது கம்மியான சர்க்கரை, அதிகமாக சர்க்கரை சேர்க்கறதில்ல. இது வந்து ஒரு 5-6 தேங்காய் இருக்குது. அந்த 6 தேங்காய்க்கு ஒரு 1/4 கேஜி சர்க்கரை. ஒரு காய்க்கு ஒரு 50 கிராம் அளவு, ஒரு 6 காய்க்கு ஒரு 1/4 கிலோ சர்க்கரை அளவு போட்டு இதை நீங்கள் அப்படியே வச்சு பாலாக குடிச்சிக்கலாம். இந்த பாலை எடுத்துகிட்டு 2 ஏலக்காயும் போடாச்சு. தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றி க்ளீனாக அரைச்சிட்டு இந்த பாலை வடிகட்டிடலாம். ஓகேங்களா? பாருங்கள், தேங்காய் வந்து நல்லா அரைச்சாச்சு. இதை வடிகட்டிடலாம். டிக்காக அந்த பாலை மட்டும் வடிகட்டிடலாம். இப்போது இதே போல் எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு நல்லா க்ளீனாக வடிகட்டிடலாம். ஃபஸ்ட்டில் ஊற்றுறது தண்ணி தேவை ஊற்றி நல்லா க்ளீனாக அரைச்சிடணும். 2வது டைம் இதே போட்டு இது பண்ணும்போது தண்ணி கம்மியாக ஊற்றிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்லேயே பால் நல்லா க்ளீனாக வந்துடும். அடுத்த முறை போடும்போது லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வடிகட்டிடலாம். இதே போல் எல்லாத்தையும் க்ளீனாக வடிகட்டிடலாம். 3ஆம் முறை போட்டு அரைச்சிட்டு இருக்கோம். இது கூட சர்க்கரை போட்டுடலாம். சர்க்கரை போட்டு இதையும் ஒரு முறை க்ளீனாக அரைச்சிடலாம். இது 3 டைம் அரைச்சது 2வது ஒரு சோப்பு தண்ணி ஊற்றிட்டு இந்த க்ளீனாக வந்து அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்து க்ளீனாக வடிகட்டால் போதும். ஓகேங்களா? இது 3ஆம் முறை அரைச்சது இது. ஓகேங்களா? இதையும் வந்து இது கூட சேர்த்து நீங்கள் இதை மோர் செய்கிற மாதிரி இருந்தால் இது தனியாக வடிகட்டிக்கலாம். தனியாக வடிகட்டி மோர் செஞ்சிடலாம். நம்ம எல்லாம் பாலாக செய்தால க்ளீனாக வடிகட்டி எடுத்துருக்கோம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, க்ளீனாக வடிகட்டி எடுத்துலாம். போகுது அப்புறம் தேங்காய் பால் சூப்பராக செஞ்சிட்டோம். 6 தேங்காய் போட்டுருங்க. அப்படியே சூப்பராக நல்லா டிக்காக செஞ்சுருக்கோம். இது நீங்கள் வந்து டீ போடலாம், டீ போட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே வந்து சர்க்கரை போட்டு ரெடி பண்ணிட்டீங்கன்னா சேமியா சாப்பிட்லாம். இது வந்து தயிராக கூட ஆக்கலாம். தயிர் கூட செய்யலாம். நீங்கள் இது சர்க்கரை போடாத இருந்தீங்கன்னா இந்த அப்படியே எலுமிச்சம் 2-3 போட்டு பிசைஞ்சு விட்டு 4 மணி நேரம் விட்டு எடுத்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக தயிர் கட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லஸ்ஸி செய்யலாம். இந்த பாலில் வந்து பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஓகேங்களா? அதனால் அடிக்கடி இந்த தேங்காய் பால் செஞ்சு சேமியாக்கோ இல்லை அப்படியே குடிக்கிறதாவோ டீக்கை போகிறதாவோ உங்களுக்கு இன்னும் ரெசிபி வேணால் பயன்படுத்திக்கலாம். இது ஒரு சாம்பார் கூட ஒரு டேஸ்ட்டும் கூட இருக்குது. இந்த திருப்பி வந்து இது 3ஆவது முறை கூட நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம். நான் 2 முறை தான் பால் எடுத்துக்கேன். 3ஆவது முறை தேவைப்பட்டால் நீங்கள் இதுலேருந்து பால் எடுத்துகிட்டு அது தேவைப்பட்டால் இது தேவையில்லை யூஸ் பண்ணலாம், வேண்டாம் எடுத்துடலாம். இதை இப்படிதாங்க. இதே போல் நீங்களும் தேங்காய் பால் செய்யுங்க, குடிங்க. சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும். இது பெனிஃபிட் உடம்புக்கு தேவையான அத்தனை சத்து இந்த தேங்காய் பால் நிறையவே இருக்குது. அதனால் அடிக்கடி இந்த தேங்காய் பால் செய்யுங்க, குடிங்க. எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கோகனட் மில்க் ரெசிபி சூப்பர் டேஸ்ட், பெனிஃபிட்ஸ், ஹெல்த்தி. ஓகே காய்ஸ், அப்படியே குடிச்சு பார்த்துடலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. டிக்காக செஞ்சுருக்கோம்.
சூப்பர் டேஸ்ட்டில். சர்க்கரை வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன், அதிகமாக சேர்க்கல. நீங்கள் சர்க்கரை போடாமல் கூட குடிக்கலாம், ஓகேங்களா? ரொம்ப நல்லது. தேவைப்பட்டால் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், சர்க்கரை ஏலக்காய். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. பெனிஃபிட்ஸ் வந்து வீடியோ லாஸ்ட்டில் சேர்க்குறேன், என்னென்ன பெனிஃபிட்ஸுக்கு பார்த்து தெரிஞ்சுங்க, ஓகேங்களா? அடிக்கடி தேங்காய் வந்து அதாவது சில நினைப்பாங்க தேங்காய் சாப்பிட்டா குண்டாயிடுவாங்க, மோட்டாயிடுவாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக தேங்காய் வந்து இதேபோல் பாலாக செஞ்சு சாப்பிட்றதால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு நோய் சத்து அதிகம், பல நன்மைகள் இருக்குதுல்ல, ஓகேங்களா? எவ்வளோ நன்மை இருக்குன்றதை இந்த வீடியோ லாஸ்ட்டில் சேர்க்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே காய்ஸ், தேங்காய் சாப்பிட்டா குண்டாயிடுவோம், மோட்டாயிடும் அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம். உடம்பு தேவையான அத்தனை சத்து தேங்காய் பால் இருக்குது. தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம், குடிக்கலாம், ஓகேங்களா?